இப்போ டேரக்டராக எங்களுக்கு எல்லா சீன்லேயும் ஒரு எமோஷன் இருக்கும். எடுக்கும்போதும் நாங்கள் நம்புவோம் எல்லா சீன்ஸுமே இருக்கணும். ஏன்னா எங்களோட பாண்டிங் வந்து ஸ்கிரிப்ட்லேருந்து பயங்கர பாண்டிங் இருக்கும். பட் எடிட்டராக நீங்கள் அந்த எமோஷனை வந்து உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அது எப்படி நீங்கள் வந்து அதை அணுகுறீங்க? இப்போ நீங்கள் ஒரு கதை எனக்கு வந்து சொல்கிறீங்க, அதில் வந்து ஒரு கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க. சொல்லும்போது நான் வந்து ஐதர் பை மை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும் சப்கான்ஷியஸ். ஸோ அதை வச்சு நான் வந்து கணக்கு போட்டு இப்படி இருக்கும் இந்த எமோஷன், இதுதான் நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு இது ட்ராவல் ஆகுதா படத்தில் அப்படின்றது கான்சிஸ்டண்ட்டாக இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படத்தோட பிரின்சிபல் கேரக்டர் ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் ஒரு எமோஷனை கேரி பண்ணுறாங்கன்னா அது வந்து த்ரூ அவுட் அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு ஆடியன்ஸ் தான் தோணுது. ஒரு ஆடியன்ஸ் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு 5-10 மினிட்ஸில் த ப்ரோட்டாகனிஸ்ட் கிரியேட்ஸ் இம்ப்ரெஷன் ஆன் யூ. அந்த ப்ரோட்டாகனிஸ்ட் கிரியேட் பண்ண இம்ப்ரெஷன் ஆர் த எமோஷன் விச் ஹி கிவ்ஸ் யூ இஸ் வாட் டிரைவ்ஸ் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் யூ இன் த ஸ்டோரி. ஸோ யூ ட்ரை டு மெயின்டைன் த சேம் திங். நம்ம படம் பண்ணும்போது நிறைய வாட்டி நடுவில் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் வரும். அந்த இன்சிடென்ட் வந்து இன்சிடெண்ட்டாக நல்லாயிருக்கும், பட் இந்த எமோஷனை பிரேக் பண்ணும். ஸோ அப்போ நம்ம கைட் பண்ணுறது என்னென்னா ஸ்டோரியை பார்ப்போம், எமோஷனை பார்ப்போம். இந்த எமோஷனோட போயிடுவோம் கதையை. நம்ம அந்த ஏன்னா டைரக்டர்ன்றவங்க வந்து நிறைய சொல்லணும்னு விரும்புவாங்க டைரக்ட் பண்ணும்போது. ஏன்னா இட்ஸ் நாட் லைக் இப்போ ஸ்கிரிப்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இப்போ ஷூட் பண்ணுற இந்த 10 நாளுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒன்று மனசில் வரும். ஸோ அதை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே ஒன்று பார்ப்பாங்க, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே ஒன்று பார்த்தோம், இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இட்ஸ் நைஸ். அது வந்து நம்மளுக்கு அந்த நம்ம சொல்கிற கதைக்குள்ளே அது வந்து ஜெல் ஆச்சுன்னா தென் இட்ஸ் அ நைஸ் திங். பிகாஸ்